எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிர்மலாஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான நெய் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் 4 கிலோ அளவில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சரியான மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்துட்டு 4 கிலோ அளவில் நெய் சாதம் பண்ணுறதுக்காக 4 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி அரிசி வேண்டான்னா நீங்கள் சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அரிசியை நல்லா ஏதாவது ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி ஊற்றும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது 4 கிலோ அளவு பாஸ்மதி அரிசியை மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஊற வச்சாச்சு. அடுத்தது ஒரு 800 கிராம் அளவுக்கு வெங்காயம், அதாவது 1 கிலோவுக்கு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் போடணும். இப்போ 4 கிலோவுக்கு 800 கிராம், அதில் ஹாஃப் 400 கிராம் அளவுக்கு தக்காளி, இது கூட அரைக்கட்டை அளவுக்கு மல்லி, அரைக்கட்டை அளவுக்கு புதினா, ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். இதுக்கு 4 கிலோ அரிசி வேகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 கிலோ அரிசிக்கு பண்ணுறதா இருந்தால் 150 ml நெய் ஆட் பண்ணிக்கணும். 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இது கூட 200 ml நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கோகோனட் ஆயில் வேண்டாம், வெறும் கீயில் மட்டுமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 150 கிராம், அதாவது 1 கிலோவுக்கு 150 கிராம் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, அப்புறமா பிரிஞ்சி இலை, இது 10 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காவும் 10 கிராம். சரியா? இப்போ இது கூட நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரினா நிறைய பேருக்கு புரிய மாட்டேனுது. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா ஒரு 25 நம்பர் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை சென்டரில் மட்டும் லைட்டாக கீறிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அரிசி வாங்கும்போது லூஸில் அரிசி வாங்குங்க. பேக்கெட் அரிசி வாங்கும்போது நம்மளுக்கு ரைஸ் அதிகமாகவும் கிடைக்காது, கொஞ்சம் டக்குன்னு குழையிற மாதிரியும் இருக்கும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 400 கிராம் அளவுக்கு தக்காளி இது கூட கட் பண்ணி இதுக்கையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. தேங்காய் பால் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம இது 4 கிலோ அப்படின்றனால நம்மளுக்கு ஒரு சின்ன பார்ட்டி அந்த மாதிரி இதுக்கு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது இது கூட 1 கிலோவுக்கு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இப்போ 200 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வரும் எல்லாமே. இப்போ அரைக்கட்டு அளவுக்கு புதினா, அரைக்கட்டு அளவுக்கு மல்லி, இதையும் இது கூட க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்குது. நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பார்ட்டிஸ் அதுக்கெல்லாமே வெளியே ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளே இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் வேலை முடியும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது நான் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்ததுமே அந்த நெய் பிரிஞ்சு வரும் இதிலேருந்து. அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ ஒரு டம்ளரில் அளந்துருக்கீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அளந்ததில் 4 கப்பு வந்துச்சு. ஸோ நான் 8 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நாங்களும் ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக தான் செஞ்சது. சரி, அது உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது இதை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு
கொஞ்சம் தண்ணி சூடானது நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு உப்பு செக் பண்ணுற மாதிரி தான். அதாவது கொஞ்சம் உப்பு வந்து எப்படி சொல்கிறது, உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியணும் டேஸ்ட்டில். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக எல்லாமே வெந்து வரும்போதில் உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஜீரக சம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து அரிசி நல்லா ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு half an hour வந்து ஊற வச்சு எடுத்து வச்ச அரிசி தான். நான் இதில் வந்து ஒரு 50 ml வந்து கீ மட்டும் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கடைசியில் தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே மட்டும் அந்த கீ ஆட் பண்ணிவிட்டு தம் போட வேண்டியது தான். இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த டைமில். இப்போ நம்ம பண்ணுற மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்காமல் நல்ல பொலன்னு உதிரியாக வரும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த அளவுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எந்த டைம் தம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது மேலே வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்க கீ, கோகோனட் ஆயில் எல்லாமே மேலே நல்லா மிதந்து வருது. இந்த டைம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் போதும் நம்ம வந்து தம் போடுறதுக்கு. இப்போது இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம் அளவுக்கு கீயை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. நீங்கள் இது கூட வந்து முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பட் இது வந்து நாங்கள் லாக்டவுனில் பண்ணது அப்படின்றனால எதுவுமே எங்களால் வாங்க முடியலை. இப்போது இங்கே பாருங்கள், நல்ல தண்ணியும் ரைஸும் ஒரே அளவுக்கு மட்டமாக செட் ஆகி வந்துடுச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் தூவிட்டு நம்ம தம் போட போகிறோம். நீங்கள் இப்போ இது கூட முந்திரியும் கிஸ்மிஸும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரி, 100 கிராம் அளவுக்கு கிஸ்மிஸையும் வாங்கி நீங்கள் வந்து கொஞ்சம் நெய்யில் ஃபஸ்ட்டு போடும் போதே வதக்கி எடுத்துக்கோங்க. இதை இறக்கி வச்சுட்டு, அதாவது கீழே இறக்கி வச்சுட்டு வந்து தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ கீழே இப்போது நம்ம இறக்கி வச்சுட்டோம். ரெண்டும் சம அளவாக செட் ஆகி வரணும். லைட்டாக தண்ணி பதம் இருந்தால் போதும். இந்த டைம் தான் நம்மளுக்கு கரெக்டான டைம் தம் போடுறதுக்கு. இப்போது நம்ம வந்து அந்த அடுப்பு கறி இருக்குள்ள மீதி அது எல்லாத்தையும் மேலே நல்லா சமமாக பரப்பி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான நெய் சாதம் ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக. உங்களுக்கு வந்து லாங் ஷாட்டில் காட்டுறதுனால சரியாக தெரியலை. இதோ நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோவுமே வந்து இது வந்து உங்களுக்கு சரியாக வீடியோவில் தெரிய மாட்டுக்கு. நல்ல மாய்ஸ்சராக சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பார்ட்டி விசேஷத்துக்கெலாம் நீங்களே இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்டும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இது கூட வந்துட்டு தால்ச்சா இல்லாட்டினா சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.